வணக்கம். இன்னைக்கு நாம மும்பைல எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரிமன் பாயிண்ட். சொன்ன மாதிரி மும்பைல பயங்கரமான பிளேசஸ்லாம் இருக்கு. நிறைய பிளேசஸ் நம்ம விசிட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நரிமன் பாயிண்ட். நரிமன் பாயிண்ட் அப்புறம் பாந்த்ரா, ஜுஹு இதெல்லாம் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப நாம லைவா இங்க இருக்கும். ஆக்சுவலி இப்போ வந்து லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, பயங்கரமா பசிக்குது. சோ நம்ம சாப்பிட்டுட்டு தான் நம்ம இதுக்கப்புறம் நம்மளோட வேலைகளை பார்க்க போறோம். ஆக்சுவலி மும்பைல வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேஸ்ட்ல வந்து ஃபுட் எல்லாம் கிடைக்குது. பட் நம்ம தமிழ்நாடு ஃபுட் எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. ஏன்னா வந்து 2 நாள் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு டேஸ்ட்ல எனக்கு ஃபுட் வேணும்னு தோணுச்சு. நான் இந்த இடம் ஃபுல்லாவே விசாரிச்சேன். யார்கிட்ட கேட்டாலுமே எல்லாருமே வந்து கையை காட்டின ஒரே ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மணிஷ் கஃபே. ஆக்சுவலி பேரே வந்துட்டு நம்ம தமிழ்நாடு பேர் தான், மணிகண்டன் அந்த பேர் ஃபுல் நேம். ஸோ அதை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஸ்டைலா மணிஷ் கஃபே அப்படின்னு வச்சிருக்காங்களா. சரி ஓகே, நம்ம தமிழ்நாடு ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, பட் உள்ள போய் அது எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல. நம்மளும் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நான் வந்திருக்கேன். பட் பார்க்கும்போதே தெரியுது பயங்கரமான க்ரௌட் இருக்கு, சரியான டேஸ்ட். பார்க்கும்போதே அப்படியே நாக்குல வந்து எச்சி ஊறுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரசன்டேஷன்ல வந்து இங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நார்மலா நம்ம வந்து சரவணபவன் தோசை இந்த மாதிரி எல்லாம் தோசைகள் சாப்பிட்டுருக்கோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி 200+ வெரைட்டிஸ் ஆஃப் தோசாஸ் இருக்கு. ஸோ என்ன 200+ வெரைட்டில என்னென்ன தோசா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சுட்டு இருப்பீங்க. உண்மையிலே 200+ வெரைட்டிஸ் ஆஃப் தோசாஸ் இங்க இருக்கு. என்னென்னன்றதை இப்போ நம்ம போயிட்டு உள்ள டேஸ்ட் பண்ண போறோம். நீங்களே பாருங்க, பயங்கரமா வந்து க்ரௌட் இருக்கு. ஸோ இங்க யாரு எதை கேட்டாலுமே சொல்ற ஒரே ஒரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மணிஷ் கஃபே, மணிஷ் கஃபே, மணிஷ் கஃபேன்னு தான் சொல்றாங்க. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரா டேஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கு. கடை வந்து பாத்தீங்கன்னா நார்மலா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் பயங்கர க்ரௌட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க. இப்போ நம்மளும் போயிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறோம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது நான் இன்னும் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மணிஷ் கஃபே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நரிமன் பாயிண்ட்ல ஏர் இந்தியா பில்டிங்க்கு பக்கத்திலே இருக்கு. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரொம்ப மெயின் ரோட்லயே இருக்கு, உள்ளெல்லாம் கிடையாது, ரொம்ப மெயின் ரோட்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க எப்போ வந்தாலும் சரி, இல்ல மும்பைல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா மும்பைல இருக்கிறவங்களுக்கு இது தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா மணிஷ் கஃபே இங்க மட்டும் கிடையாது, மும்பைல எக்கச்சக்கமான பிரான்ச்சஸ் இருக்கு. அது என்னன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்த பிரான்ச்சஸ் எங்கெங்க இருக்கு மும்பைல அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டுங்கா ஈஸ்ட்ல இருக்கு, கிங் சர்க்கிள், சிவாஜி பார்க், தாடார் அண்ட் தாடார்ல கோஹினூர் ஸ்கொயர்ல இருக்கு, செம்பூர்ல இருக்கு, கட்கோப்பர்ல இருக்கு, முள்ளூன்லயே வந்து ஈஸ்ட்ல ஒன்னு இருக்கு, வெஸ்ட்ல ஒன்னு இருக்கு. தானேலே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பிரான்ச் இருக்கு, நவ்பாடா, பஞ்சபக்காடி அண்ட் மண்படா. ஸோ இந்த மாதிரி இந்த பேர்லாம் வந்து படிக்கவே பயங்கர டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா டிஃப்ரெண்டா இருக்கு. மும்பை ஃபுல்லாவே வேற மாதிரியான ஒரு ஸ்லாங் தான் இங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா வேற ஸ்லாங்கா இருந்தாலும், வேற எல்லாமே வேற ட்ரெடிஷ்னலா இருந்தாலும், பட் நம்ம தமிழ்நாடோட ஃபுட்டு அண்ட் அந்த டேஸ்ட், அந்த ட்ரெடிஷ்னல் வந்து இங்க மட்டும் தான் கிடைக்குது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்க வந்து 200+ தோசாஸ் இருக்கு. தோசாஸ் மட்டும் கிடையாது, வெரைட்டி ரைஸ் இருக்கு அண்ட் மணி ஸ்பெஷல் தோசான்னு ஒரு சிலது இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ஸ்நாக்ஸுமே இருக்கு. அதையும் என்னென்னன்றதை இப்ப நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ்ல வெரைட்டியா என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஜ் புலாவ், வெஜ் தவா புலாவ், பன்னீர் புலாவ், சீஸ் புலாவ், வெஜ் பிரியாணி, பன்னீர் பிரியாணி, சீஸ் பிரியாணி, மசாலா ரைஸ், காம்போ ரைஸ் அண்ட் லெமன் ரைஸ். இதெல்லாம் நம்ம ஊர்ல வந்து நார்மலா பிரசன்டேஷன் பண்ணுவாங்க. பட் இங்க கொடுக்குற பிரசன்டேஷனை பார்த்தாலே வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். நேம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும், பட் டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். அடுத்து மணி ஸ்பெஷல் தோசை அப்படின்னா ஜினி தோசா, மட்கா தோசா, டபேலி தோசா, சில்லி தோசா, பிஸா தோசா, கார்டன் தோசா, கேரளா தோசா, பனானா தோசா, செட் தோசா, தில் ஹஷ் தோசா, நூடுல்ஸ் தோசா, சீஸ் லேஸ் தோசா, சீஸ் கார்ன் தோசா, சாக்லேட் தோசா, அமெரிக்கன் சாப்ஸி அண்ட் கோல் பூரி, மசாலா தோசா, ஸ்பெஷல் பன்னீர் மசாலா தோசா. ஸோ ஸ்பெஷல் பன்னீர் மைனஸ் அண்ட் மசாலா தோசா இதுதான் வந்துட்டு மணிஷ் கஃபேல ரொம்ப ஸ்பெஷலானது. இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி அந்த 200 வெரைட்டிஸ் ஆஃப் தோசாவுமே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்துட்டு டேஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கும், நம்மளால சாப்பிட முடியாது. பட் இதில் இந்த மணிஷ் ஸ்பெஷலில் மட்டும் நம்ம என்னென்னன்றதை இப்போ டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ அடுத்ததான் இங்கே ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா தஹி வடா, பட்டர் இட்லி, சிஸ்லர் இட்லி, கீ பொடி இட்லி, சீஸ் இட்லி, ட்ரை ஸ்குவீஸ் இட்லி, மசாலா இட்லி, தவா இட்லி, சில்லி வடா, மசாலா வடா. ஸோ சூப்பராக இருக்கு. பேரெல்லாம் கேட்கும் போதே அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. பட் எவ்வளோ சாப்பிட முடியும் எனக்கு தெரியல. பட் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம அடுத்து பேசுவோம். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஸ்பெஷலாக இருக்கிற தோசை ஆர்டர் பண்ண போகிறோம். என்னன்னா மட்கா தோசை ஆர்டர் பண்ண போகிறோம். அண்ணா நீங்க தமிழா? ஸோ இந்த ஊர்ல வந்துட்டு 2 நாளா தமிழையும் தமிழ்நாட்டு மக்களையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தமிழை கேட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஸோ அண்ணன் வந்து தமிழ் தான்.
நான் சொன்ன மாதிரி இங்க தமிழ்நாட்டு ஃபுட்டு தமிழ்நாட்டு டேஸ்ட்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மணிஷ் கஃபேல வந்து மட்கா தோசை தான் ரொம்ப ஸ்பெஷல். ஆனா எனக்கு ஒரு மட்கா தோசை. ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் மட்கா தோசை ஆர்டர் பண்ணேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே டேஸ்ட் ஒரு பக்கம் அப்படின்னா அதோட ப்ரெசன்டேஷன் தான் வந்து மெயினே. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நடுவில் வந்து பாட் வச்சுருக்காங்க. அந்த பாட்டில் வந்து அதுக்கான கிரேவி இருக்கும். ஸோ செம்ம டிஃப்ரெண்ட். ஸோ பார்க்கும்போதே கோன் ஷேப்பில் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சட்னி 2 சாம்பார் சைடிஷ் அதுக்குள்ள ஸ்டஃபிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி யூடியூப்ல தான் பார்த்தேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. வேற லெவலில் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி ப்ரெசன்டேஷன் சொல்லிட்டே இருந்தேன். பட் இப்போ பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது. ஏன்னா கண்ணு வேணுங்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வடை கொடுத்தாலும் சரி, ஒரு இட்லி கொடுத்தாலும் சரி, அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மையிலே மனசும் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது அண்ட் வயிறுமே வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் இன்னும் பார்க்கும்போது நமக்கு சாப்பிட்ணுன்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நான் அந்த மட்கா தோசையில் பார்த்தீங்கன்னா அடியில் அந்த ஸ்டஃபிங்க்கு இந்த பானை கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம வீட்டுக்குலாம் கொண்டு போக முடியாது, திருப்பி இங்கேயே கொடுக்கணும். ஸோ பாட்டில் இருக்குது. இதுதான் வந்து இங்கே ஸ்பெஷல். ஸோ அடுத்ததாக வந்து டீ காஃபி. மும்பையில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, லஞ்சாக இருந்தாலும் சரி, டின்னராக இருந்தாலும் சரி, ஆஃப்டர் ஃபுட் வந்துட்டு எல்லாருமே கம்பல்சரி வந்து சாய் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நம்மளும் வந்து அதை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அதையே வந்து ட்ரை பண்ணிடலாம், வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்ததாக சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து டீயும் ட்ரை பண்ண போகிறோம். பயங்கர பிஸியாக டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 நாளா ஏக் சாயான்னு கேட்டு போர் அடிச்சிருச்சு. இப்போ நான் வந்து தமிழ்ல கேட்க போறேன். அண்ணா ஒரு டீ. ஸோ டீ ரெடி ஆயிடுச்சு. இதையும் பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து டீயும் குடிச்சு முடிச்சாச்சு. உண்மையிலே சொல்கிற தோசை மட்டும் இல்லை, டீயும் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. வந்து 2 நாளாக சாப்பாடு இல்லாமல் ரொம்ப டல்லாக இருந்தது. இன்றைக்கி இந்த சாப்பாடை பார்த்தோன்னா அப்படியே 10 மடங்கு வந்து குஷியாகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன். ஸோ மறுபடியும் நீங்கள் யாராவது இங்கே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த மணிஷ் கஃபேவை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிரான்ச் இங்கே மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே போனாலுமே மணிஷ் கஃபேன்னு கேட்டாலே மும்பையில் எல்லாருக்குமே தெரியுது. அந்த அளவுக்கு இது வந்து பயங்கர ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை வந்து இந்த இடத்துல நம்ம சாப்பிட்றது உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ ஹேண்ட்ஸ் ஆஃப் டு மணிஷ் கஃபே. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பாய் பாய்.